அன்பு உறவுகளுக்கு வணக்கம். மே மாதம் 7ஆம் தேதி புதிய திருத்தந்தைக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கிற எந்த காலகட்டத்தில் வாக்களிக்கிறதுக்கு தகுதியான கருதினாள்களில் யாராவது ஒருவர் இறந்து விட்டால் இந்த தேர்தலுக்கு என்ன ஆகும்? அல்லது வாக்களிக்க இருக்கிற கருதினாள்களில் சிலருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டா இந்த தேர்தல் என்ன ஆகும்? இந்த தகவலையும் இதோடு கூட இந்த தேர்தல் எப்படி நடக்குங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த படிநிலையை தான் இந்த காணொலியில் உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்கிறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவர்களும் இந்த அரிய தகவலை அறிஞ்சிக்கிற நீங்கள் உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். கத்தோலிக்க திருச்சபையில் தற்போது 252 கருதினாள்கள் இருக்கிறாங்க. இந்த 252 கருதினாள்களுமே புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாக்களிக்க தகுதி உள்ளவர்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி உயிரிழந்தார்கள் அல்லவா? அன்றைய தேதிப்படி எந்தெந்த கருதினாள்கள் எல்லாம் 80 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த புதிய திருத்தந்தைக்கான வாக்களிக்கிற தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடையவர்கள். அப்படின்னா 252 மொத்த கருதினாள்களில் 117 கருதினாள்கள் 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் வாக்களிக்க முடியாது. இந்தியாவிலேயே கூட 6 கருதினாள்கள் இருக்கிறார்கள். அவர்களில் 4 பேர் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். 2 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஆக 252 ஒட்டுமொத்த கருதினாள்களுள் 117 கருதினாள்களை கழித்துவிட்டால் மீதம் இருப்பது 135 கருதினாள்கள். இந்த 135 கருதினாள்களில் 5 பேர் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் கருதினால் நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்கள். இந்த 5 பேரும் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரே திருத்தந்தையாக அப்பொழுதும் வாக்களித்தார்கள். பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரே அப்போதும் வாக்களித்தார்கள். இப்பொழுது 3வது முறையாக வாக்களிக்க காத்திருக்கிறார்கள். இந்த 5 பேர் போக மீதம் இருக்கிறவர்களில் 22 கருதினாள்கள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் நியமித்த கருதினாள்கள். இன்னும் மீதம் இருக்கிற 108 கருதினாள்கள் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கருதினாள்களாக உயர்த்தப்பட்டவர்கள். ஆக ஒட்டு மொத்தம் 135 கருதினாள்கள் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க வாக்களிக்க இருக்கிறார்கள். புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கிற அந்த வழிமுறையானது மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் உருவாக்கிய ஆவணத்தின்படிதான் நடைபெறுகிறது என்பதை முந்தைய காணொளியிலும் கூட நான் கோடிட்டு காட்டினேன். அந்த ஆவணத்தின்படி தேர்தல் நடக்கிற அந்த நாள் காலையில் திருப்பலி நடைபெறும். அனைவரும் இந்த தேர்தல் நல்லபடியாக நடப்பதற்காக இறைவனிடம் மன்றாடி அந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்த பிறகு ஆலயத்திலிருந்து தேர்தல் நடக்கிற சிஸ்டைன் சாப்பலுக்கு பவனியாக வருவார்கள். அந்த கருதினாள்கள் 135 பேரும் பவனியாக சிஸ்டைன் சாப்பல் உள்ளே வந்த பிறகு அங்கே உறுதிமொழி கொடுப்பது நடக்கும். அவர்கள் 3 வகையான உறுதிமொழி எடுப்பார்கள். ஒன்று, திருத்தந்தையாக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால், ஏன் எல்லோரும் எடுக்கிறார்கள்? வாக்களிக்கிற 135 பேருமே வாக்காளர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களே தேர்ந்தெடுக்கப்பட போகிற உறுப்பினர்களில் ஒருவராகவும் இருக்கிறார்கள். அதாவது they are voters and candidates. ஆக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள், வாக்களிக்கிறவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஒருவேளை நான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த கத்தோலிக்க திருச்சபையை உண்மையோடு வழிநடத்துவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்கள். இரண்டாவதாக, இங்கே உள்ளே நடக்கிற தேர்தல் முறைகள் குறித்து வெளியிலே யாருக்கும் சொல்ல மாட்டோம் என்கிற ரகசிய பிரமாணம் எடுக்கிறார்கள். மூன்றாவதாக, வெளி உலகினரோ வெளியில் உள்ள வேறு எந்த தாக்கங்களோ தங்களை பாதிக்காத அளவுக்கு, மற்றவை தங்களை இன்ஃப்ளூவன்ஸ் செய்யாத அளவிற்கு சொந்தமாக முடிவெடுத்து சுய சிந்தனையோடு தூயாவின் வழிகாட்டுதலோடு நான் புதிய திருத்தந்தைக்கான வாக்களிப்பில் பங்கெடுப்பேன் என்பதை 3 உறுதிமொழி எடுக்கிறார்கள். இந்த 3 உறுதிமொழி எடுத்து முடித்த பிறகு அங்கே உதவிக்காக இருந்த எல்லோரும் வெளியேறிவிட வேண்டும். 135 கருதினாள்கள் இருப்பார்கள். அவர்களோடு இன்னும் 2, அதாவது வத்திக்கானில் இருக்கிற வழிபாட்டுக்கு தலைவராக இருக்கிறவரும் மற்றும் இந்த கருதினாள்களுக்கு ஆன்மீக மெடிடேஷன் தியானம் உரை வழங்க இருக்கிறவரும் அங்கே இருப்பார்.
மற்ற எல்லோரும் வெளியேறிய பிறகு இப்பொழுது அந்த உரையை, தியான உரையை வழங்குவார் அவர். அந்த தியான உரையும் வழங்கப்பட்ட பிறகு அந்த வத்திக்கான் வழிபாட்டுக்கு தலைவராக இருக்கிறாரே அவரும் வெளியேறிட வேண்டும், தியான உரை கொடுத்தவரும் வெளியேறிட வேண்டும். 135 பேர் மட்டும் உள்ளே இருப்பார்கள். இங்கே வயதானவர்கள், உடல் நலிவுற்றவர்கள் அந்த சிஸ்டைன் சாப்பலுக்கு உள்ளே வந்து அமர கஷ்டமாக இருப்பார்களே, அவர்களுக்கு அருகிலேயே இருக்கிற அறைகளில் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அங்கிருந்தே வாக்களிக்கலாம். இப்பொழுது மற்ற எல்லோரும் போன பிறகு 135 பேர் மட்டும் இருக்க போகிறார்களே, இவர்கள் இணைந்து ஜெபிப்பார்கள். அந்த ஜெபமானது இந்த புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான இந்த நடைமுறை நல்ல முறையில் நடைபெறவும், தூய ஆவியானவர் தாமே அவர்களை வழிநடத்தி புதிய திருத்தந்தையை தர வேண்டுமாய் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபித்து முடித்த பிறகு கர்தினால்களில் டீனாக, அதாவது தலைவராக இருக்கிறவர், அவர் வந்து சொல்லுவார், தற்பொழுது தேர்தல் நடக்க இருக்கிறது, உங்களுக்கு ஏதாவது தெளிவுகள், சந்தேகங்கள், இந்த நடைமுறை குறித்த சில விளக்கங்கள் வேண்டுமென்றால் கேளுங்கள் என்று சொல்வார். சந்தேகம் இருக்கிறவர்கள் கேட்கலாம், அதற்கான பதில்கள் கொடுக்கப்படும். பதில்கள் அனைத்தும் முடிந்த பிறகு அங்கே வாக்கெடுப்பு நடக்கும். வாக்கெடுப்பானது மதிய வேளையில் தொடங்குகிறது என்றால் முதல் நாள் ஒரே ஒரு முறை மட்டும் வாக்கெடுப்பு நடத்தப்படும். அதிலே திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டால் இறைவனுக்கு நன்றி. ஒருவேளை இல்லை என்றால் மறுநாள் வாக்கெடுப்பு நடத்தப்படும். காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இவ்வாறு 3 நாட்கள் நடத்தப்படும். 3 நாட்களிலும் திருத்தந்தையானவர் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் 4வது நாளாக ஒரு நாள் ஓய்வு நாள், ஜெப நாளாக விடப்படும். அந்த ஜெப நாளில் அவர்கள் ஆண்டவரோடு தனித்திருந்து ஜெபிப்பார்கள். மற்ற கர்தினால்களோடு அவர்கள் கலந்துரையாடுவார்கள். அவர்களுக்கு சிறிய நேரம் ஆன்மீக உரையும் அங்கே வழங்கப்படும். அதன் பிறகு மீண்டும் அங்கே வாக்கெடுப்பு நடக்கும். மீண்டும் 7 முறை வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகும் திருத்தந்தையானவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் மீண்டும் ஒரு ஓய்வு நாள், ஜெப நாள் அனுசரிக்கப்படும். அதன் பிறகு மீண்டும் ஒரு 7 முறை வாக்கெடுப்பு நடத்தப்படும். அந்த 2வது 7 முறையும் வாக்கெடுப்பில் திருத்தந்தை தேர்வு செய்யப்படவில்லை என்றால் என்ன செய்வது? திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் கொடுத்த அந்த ஆவணத்தின்படி அடுத்து என்ன செய்வது என்பது குறித்து கர்தினால்கள் பேசி முடிவெடுக்கலாம் என்பது போன்றதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு திருத்தந்தையான திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவற்றை மாற்றிவிட்டு பழைய நிலைக்கே 3/2 பங்கு கர்தினால்கள் வாக்களித்தால்தான் புதிய திருத்தந்தை, அதுவரை தேர்தல் நடக்கும் என்பது போல அவர் விதிமுறையை மீண்டும் பழையபடிக்கு அதை மாற்றி வைத்தார். இந்த சூழ்நிலையில்தான் தேர்தல் நடக்கப் போகிறது. இந்த தேர்தலில் புதிய திருத்தந்தையானவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த கர்தினால்களுள் இள வயதில் ஒருவர் இருப்பாரே, அவர் வெளியே சென்று அந்த வத்திக்கானின் வழிபாட்டுக்கு பொறுப்பாளராக இருக்கிறாரே அவரை உள்ளே அழைத்து வருவார். அவர் உள்ளே அழைத்து வந்த பிறகு அந்த கர்தினால்களுள் கொஞ்சம் பெரியவராக இருக்கிற ஒருவர் இங்கே வந்தவரிடம் சொல்லுவார், புதிய திருத்தந்தையை தேர்வு செய்திருக்கிறோம் சொல்லி. இப்பொழுது அந்த புதிய திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டவரிடம் உங்களுக்கு சம்மதமா என்று கேட்பார்கள். அவர் சம்மதம் சொன்ன பிறகு அவருடைய புதிய பெயர் என்ன பெயரை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ள விரும்புகிறார் என்று கேட்பார்கள். அந்த பெயரையும் அவர் சொன்ன பிறகு இப்பொழுது முறைப்படி ஆவணங்களில் கையெழுத்து நடைபெறும். சாட்சிகள் கையெழுத்திடுவார்கள். இந்த கையெழுத்துக்கள்லாம் இட்ட பிறகு அகில இந்திய கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக அவர் பொறுப்பேற்று பணியை தொடங்குகிறார். அதன் பிறகு மற்ற கர்தினால்கள் வரிசையாக வந்து அவரை வணங்கி வாழ்த்து சொல்லி அவரிடம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். இந்த நிலையில் நீங்கள் இப்பொழுது கேட்கலாம், சரி ஃபாதர், தொடக்கத்திலேயே சொன்னீர்களே, இந்த வாக்களிப்பு நேரத்திலேயே ஒருவேளை உள்ளே இருக்கிற கர்தினால்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிட்டால் என்ன செய்வது? ஒருவேளை உள்ளே இருக்கிற கர்தினால்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது, அவர்களால் உள்ளே இருக்க முடியாத சூழ்நிலை என்றால் அவர்கள் வெளியிலே மருத்துவமனைக்கு அனுப்பப்படுவார்கள். ஆனால் வெளியில் சென்ற அந்த கர்தினால் ஊசி போட்டுவிட்டு அல்லது மருந்து எடுத்துவிட்டு மீண்டும் உள்ளே தேர்தல் நடக்கிற இடத்திற்கு வர அனுமதி இல்லை. அல்லது வெளியே ஒருவர் போய்விட்டாரே, அவருக்கு பதிலாக இன்னொருவரை இல்லை, அல்லது வெளியே போய்விட்டாரே, அவருக்கு பதிலாக அல்ல கூடுதலாக இன்னொருவரை சேர்த்து கொள்ளலாமா? இல்லை. போனதுதான். மீண்டும் அவர் வாக்கெடுப்பில் பங்கெடுக்க முடியாது. சரி, ஒருவேளை வயதான கர்தினால்கள் அங்கே இருக்கிறார்களே, திடீரென்று நிகழக்கூடாதது நிகழ்வது போல ஏதோ ஒரு கர்தினால் அங்கே உள்ளே வாக்கெடுப்பில் இருக்கிறவர் இறந்து போய்விடுகிறார். அப்பொழுது என்ன செய்வது? அவ்வாறு அவர் இறந்து போய்விட்டால் அந்த செய்தி உடனே வெளி உலகுக்கு அறிவிக்கப்பட மாட்டாது. ஒருவர் இறந்து விட்டாரே, எண்ணிக்கை குறைந்து விட்டதே, அவருக்கு பதிலாக இன்னொருவரை இருக்காது. இல்லது ஒருவர் குறைந்து விட்டாரே, புதிதாக இன்னொருவரை இருக்காது. முறைப்படி இந்த புதிய திருத்தந்தைக்கான தேர்தல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இருக்கிறவர்களை வைத்து புதிய திருத்தந்தை தேர்வு செய்வார்கள்.
புதிய திருத்தந்தையை தேர்வு செய்து முடித்த பிறகு இறந்த அந்த கர்தினாலுடைய இறுதிச் சடங்குகள் குறித்தும் அறிவிக்கப்படும். முறைப்படி அவருடைய நல்லடக்கமும் செய்யப்படும். அன்புக்குரியவர்களே, புதிய திருத்தந்தையாக யார் அடுத்து வரப்போகிறார் என்று பல்வேறு யூகங்களில் மக்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸ் நாடு இது கத்தோலிக்க நாடு என்பதால் இங்கே கர்தினாலாக இருக்கிற கர்தினால் தாக்லே அவர்கள் புதிய திருத்தந்தையாக வருவார் என சிலர் நினைக்கிறார்கள். அல்லது பாப்லோ அவர்கள் திருத்தந்தையாக வரலாம் நினைக்கிறார்கள். இதற்காக தனியாக மெசேஜ் எல்லாம் அனுப்பி கர்தினால் தாக்லே திருத்தந்தையாக வர வேண்டும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், கர்தினால் பாப்லோ திருத்தந்தையாக வர வேண்டும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் செய்திகளை அனுப்புகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த இன்னார் திருத்தந்தையாக வர வேண்டும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்படியான இன்ஃப்ளூயன்சஸ் தாக்கம் அங்கே ஒரு நாளும் ஈடுபடாது. காரணம், எப்படி திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தேர்வு செய்யப்பட்டார் என்கிற வரலாறு தெரிந்ததென்றால் நமக்கு தெரியும் நிச்சயமாக இப்படியான இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே ஈடுபடாது என்று சொல்லி. எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தூய ஆவியானவர் தாமே அனைத்து கர்தினால்களின் மனதிலும் செயலாற்றி இந்த திருச்சபையை வழிநடத்தக்கூடிய, சமுதாயத்தில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகளுக்கு மத்தியிலே சமநீதியை போதிக்கக்கூடிய, எளிய மக்களின்பால் நின்று கிறிஸ்துவின் நற்செய்தியை விசுவாசத்தையும் அறிவிக்கக்கூடிய, பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக பேசக்கூடிய, இயேசுவின் விழுமியத்தை சரியான முறையில் கொண்டு சேர்க்கக்கூடியவராக, நம் மக்களுக்காக, அனைத்து மக்களுக்காக ஜெபித்து சமூக ஒற்றுமைக்காக எந்நாளும் கரம் கோர்க்கக்கூடிய ஒரு நல்ல திருத்தந்தை, நல்ல ஆன்மீக வழிகாட்டி நமக்கு கிடைக்க வேண்டும் என சொல்லி தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்தை தூய ஆவியானவர் தாமே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். நல்லதொரு திருத்தந்தையின் திருக்கரங்களால் ஆசீர் பெறுவதற்கு நான் காத்திருக்கிறேன். நீங்களும் காத்திருங்கள். இந்த நாள் உங்களுக்கு நலமான நாளாக இருப்பதாக. இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்கி நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க உங்களை வழி நடத்துவாராக. God bless you.